சீமானின் திருச்சி வேட்பாளர் தொடங்கி சாட்டை துரைமுருகன் என 100 பேரை கைது செய்துள்ளது திமுக அரசுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். முதல்ல 100 பேரை கைது செய்கிற அளவுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்ததா, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவர்கள் ஏதாவது இடையூறு செய்தார்களானா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மக்களுக்கான பிரச்சனைகள் என்னவோ அதை எதிர்த்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டதன் நோக்கம் இந்த மாதிரியான செய்கிறது. மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவிடத்தில் மரியாதை செய்து பரப்புரையை தொடங்குறதுக்காக போயிருக்காங்க. இது என்ன விதமான ஒரு போக்குங்கிறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அனைவருமே அவங்களுடைய பரப்புரை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு ஆசி பெறுதல் அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க. அந்த வகையில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும், நாம் தமிழர் கட்சியினாலே மொத்தமாக முடக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற எல்லா பக்கமும் இருந்து இந்த திராவிடர்களும் சங்கிகளும் இணைந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் சின்னத்தை பிடுங்கி கொண்டு அதை வைத்து உங்களை முடித்து கட்டுவோம் அப்படின்ற ஒரு திமிர் எண்ணத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடானா, இந்த மாதிரி போராட்ட காலத்தில் யார் வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் கட்சி சின்னமே உங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு நாங்கள் முடக்கி உங்களை முடிச்சிடலான்னு பார்க்குறோம். நீங்கள் இந்த நேரத்தில் பரப்புரை செய்து மக்களுடைய மனதில் இடம் பிடிக்க பார்க்குறீங்களாங்கிற அந்த ஒரு மோசமான எண்ணம் தான் அவர்களை இப்படி செய்ய வச்சிட்ருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஒரு தகுந்த விஷயத்தை மக்கள் கொடுப்பாங்க. ஓட்டின் மூலமாக இது எல்லாத்துக்கும் பதிலடி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். மக்கள் இந்த நேரத்துலையாவது உண்மையாகவே நிற்கக்கூடிய ஆட்கள் யார், அவர்களை எதிர்த்து பேசினாலே இப்படி செய்வோன்ற அந்த திமிருத்தனத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சியாளர்கள்ங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. 100 பேர் கொண்டு ஒரு ஆசி பெறுதலுக்கு கைது செய்வது அளவுக்கு நடக்குது அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே இருப்பது ஒரு சுதந்திரமான இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேள்வி எழுப்பிக்கோங்க.